நீங்கள் ஸ்கூல் முடித்ததும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எடுத்துகிற MTS எக்ஸாம் எழுத நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கான வயது வரம்பு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்களான்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஹவல்தார் போன்ற பதவிகளில் பணியமர்த்தப்படுவீங்க. உங்களுடைய மாத வருமானம் 22,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் CHSL, அதாவது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். இந்த எக்ஸாம் எழுத நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கான வயது வரம்பு 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்களன்னா லோயர் டிவிஷனல் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போன்ற பதவிகளில் பணியமர்த்தப்படுவீங்க. உங்களுடைய மாத வருமானம் அப்ராக்சிமேட்லி 25,000லேருந்து 81,000 ப்ளஸ் அலோவன்சஸோடு வரும். அடுத்ததாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற குரூப் டி எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுத நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கான வயது வரம்பு 18லேருந்து 36 வயது வரைக்கும் இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா ட்ராக் மெயின்டனர், பாயிண்ட்ஸ்மேன், ஹெல்ப்பர் போன்ற பதவிகளில் பணியமர்த்தப்படுவீங்க. உங்களுடைய மாத வருமானம் 22,000லேருந்து 32,000 வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக RRB NTPC அண்டர் கிராஜுவேட். இந்த எக்ஸாம் எழுத நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கான வயது வரம்பு 18லேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்களன்னா ட்ரெயின் கிளர்க், கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் போன்ற பதவிகளில் பணியமர்த்தப்படுவீங்க. உங்களுக்கான மாத வருமானம் 25,000லேருந்து 40,000 வரைக்கும் இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.